வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன நிகழ்வு பார்க்க போகிறோம்னா, குரு சனி இணைவு. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு சனி இணைவு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும், அவர் எப்படிப்பட்ட ஜாதகராக இருப்பார் அப்படின்றத தெளிவாக முழுமையான விளக்கத்தை நம்ம இன்று பார்க்க போகிறோம். குரு என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 9க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். சனி என்பவர் 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். காலபுருஷத்தின்படி 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர். இப்போ குரு என்றாலே என்னன்னா, குரு ஜாதகர். அந்த ஜாதகர் அவருடைய எண்ண அலைகள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்க போகுது அப்படின்றது. குருவும் சனி பகவானும், அதாவது 2 பேரும் அவரவர்களுடைய குணாதிசயங்களை பரிமாறிக்கொள்பவர்கள். இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி தான் எல்லாமே ப்ரெடிக்ஷன், அதாவது வளிமண்டலத்தில் கிரகங்களுடைய சுழற்சி இருந்துகிட்ருக்கு. அதில் மனிதனுடைய பங்கு, அவருடைய வாழ்க்கை காலங்கள், அவன் எப்படி அமையும், எப்படி இயங்கும் அப்படின்றத தான் நம்ம ஜோதிடத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்பொழுது குரு 9க்கும் 12க்கும், 9 என்றால் ஒரு நல்ல ஒரு சுபஸ்தானத்தான குறிக்குகிறது. 12 கட்டங்களிலே 9ஆம் இடம்ன்றது நீண்ட தூர பயணங்கள், எண்ண அலைகள். 12 என்றால் உச்சத்தை தொடுபவர், நிறைவு, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை குரு வாங்குகிறார். சனி பகவான் என்றால் கர்மக்காரகன். கர்மா என்றால் செயல், வடிவம் கொடுப்பவர். நம்ம மனதில் என்ன அலைகள் இருக்கோ அதுக்கு வடிவம் கொடுப்பவர். அவர் தான் சனி பகவான். அதனால்தான் சனி எந்த கிரகத்தில் எந்த இணைவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக ஜோதிடத்தில் பார்ப்பாங்க. இப்போ இந்த குரு சனி இணைவு பெற்றவர்கள் எப்படிப்பட்ட பண்புகளை, எப்படிப்பட்ட குணாதிசயங்களை, எப்படிப்பட்ட நிகழ்வுகளை சந்திப்பார்னா, அனைத்து விஷயத்திலையும் மன நிறைவு, திருப்தி, கண்ணியம், தர்ம சிந்தனை, தனக்கென்ற ஒரு அடையாளம், எதையும் தன்னகத்தே கிரகித்து கொள்ளக்கூடிய, எதையுமே ஒரு விஷயத்தை பார்க்குறாருன்னா அதை அவராகவே அதை செயல்படுத்திக்குவார். அதுக்கு வடிவம் கொடுத்துருவார். குரு என்றால் ஜாதகர், சனி என்றால் செயல். அந்த ஜாதகர் அந்த செயலாகவே மாறிடுவார். எல்லா விஷயத்திலையும் அவர் வெற்றி அடைவதற்கு துடிச்சுக்கிட்டே இருப்பார். அதுதான் குரு சனி இணைவு. பொருளாதார விஷயத்திலையும் சரி, இல்லை மற்ற விஷயங்கள்லையும் சரி, இவர் தன்னை தன்னிறைவு படுத்தி கொள்வார். அதாவது இவரை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்வார். இந்த அசிங்கம், அவமானம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்கவே மாட்டார். இவர் எந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அந்த இடத்தினுடைய செயல்பாடு என்னவோ அதுவாகவே மாறிடுவார். அதுக்காக தான் இவர் எதுக்குமே எந்த ஒரு விஷயத்துக்குமே தயக்கம் காட்டுறதே கிடையாது. ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு விசேஷத்துக்கோ ஒரு செயலுக்கோ போகிறாருன்னு வச்சுங்க, அந்த செயலை தன் செயலாக எடுத்துக்கொண்டு கிரகித்து கொண்டு செயல்படுவார். அதனால்தான் இந்த குரு சனி இணைந்த ஜாதகர் எங்கே போனாலும் ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதாவது முக பரிச்சயம் சொல்லுவாங்க. அவரை பார்த்தாங்கன்னா ஒரு முறைக்கு 2வது முறை அந்த நபர்களை பார்ப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம், ஒருத்தரை பார்க்குறோம், மறுபடியும் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்க்குறோம் பாரு. அந்த மாதிரி ஜாதகர் என்றால் அவர் குரு சனி சேர்க்கை பெற்று இருந்திருப்பார். இல்லைன்னா குரு சனி அடுத்தடுத்த கட்டங்கள்லையாவது இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா, இல்லை குருவுக்கு அடுத்து சனியே இருப்பார், நடுவில் எந்த கிரகமும் இருக்காது. அந்த மாதிரி தன்மை உள்ள ஜாதகர் எல்லாமே. இல்லைன்னா குரு 1, 5, 9 சனி, 1, 5, 9 இல்லைன்னா 7 சமசத்ம பார்வையில், இந்த மாதிரி அமைப்பு பெற்ற ஜாதகர் எல்லாமே இந்த இணைவில் தான் வருவாங்க. பொதுவாகவே ஆஃபீஸில் இவர்கிட்ட எந்த வேலையை நம்பி கொடுத்தாலும் சரி தான், அதில் திறம்பட செய்வாங்க. ஏன்னா தொழிலுக்கு அதிபதி, தொழிலுக்கு காரகன் சனி. அவர் குரு தன்னகத்தே வாங்கி தன்னுடைய வேலை, தன்னுடைய சொந்த வேலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்து செய்வார் ஆஃபீஸில். ஏன்னா அதுதான் சனி பகவான்
குருவாக கூட இணையும் போது அந்த உச்சத்தை வந்து தொடங்கக்கூடிய அமைப்பில் அவர் இருப்பார். சமூகத்தில் இவருக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு மக்கள் மதிப்பு, ஒரு மரியாதைன்றது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால்தான் குரு சனி இணைவு உள்ள ஒரு ஜாதகர் ஊர்லேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ உங்கள் தெருவுலேயோ எங்கே இருந்தாலும் அவர் வந்து ஒரு தனித்துவமாக இருப்பார். அவர் வந்து பொருளாதாரத்தில் நிறைவு இருக்கிறாரோ இல்லையோ எல்லா விஷயத்திலையும் தன்னிறைவோடு இருப்பார். இப்போ தன்னிறைவுனா என்னென்னா, இப்போ சுக்கிரன் சனி சேர்க்கை பெற்று இருக்கிறவங்க வந்து பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் கண்டிருப்பாங்க. ஆனால் இவர் பொருளாதாரத்துலேயும் சரி இல்லை மற்ற விஷயங்கள்லையும் சரி, என் விஷயத்தில் நான் சரியாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்தில் இவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக ரொம்ப மனநிறைவோடு காணப்படுவார். அந்த விஷயத்துக்கு காரணம் என்னென்னா, சிறு வயதிலேயே இவர் வந்து ஒரு வேலைக்கு போயிடுவார். ஒரு குடும்ப பொறுப்பை இல்லை குடும்ப சுமையை இல்லைன்னா வந்து எந்த இடத்துல இவர் என்னவா இருக்கிறாரோ அதை வந்து தன்னகத்தே எடுத்துப்பார். நான் எடுத்து செய்கிறேங்க, நான் எடுத்து பண்ணுறேங்க அப்படின்னு எடுத்துப்பார். தயக்கம் காட்ட மாட்டார். அதே போல் அதை வந்து கடைசி வரைக்கும், அதுதான் காலபுருஷனுக்கு 12ஆம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் அந்த முற்று பெற வரைக்கும், அவருடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அதுவாகவே செயல்படுவார். பின்வாங்க மாட்டார்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பாதியிலே விட்டுட்டு பின்வாங்கிற பழக்கம் இவர்கிட்ட இருக்காது. அப்படி பின்வாங்கிற பழக்கம் இருக்குதுன்னா இவரை வந்து அவமரியாதை, சுயமரியாதை, இவருடைய ஆளுமையை, இவருடைய ஏதோ வந்து குறை சொல்லிட்டாங்கன்னா அவங்கள எடுத்து சுத்தமாக தூக்கி விலக்கி வச்சிருவார். அப்படி வச்சிட்டாதான் அதை ரெண்டாவது ஏறெடுத்து பார்க்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளி வச்சிருவார். அப்படி இருந்தால் தான் அந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும். இவருடைய முயற்சியே இவருக்கு வந்து நல்ல திருவினையை கொடுக்கும். இவருடைய வந்து பெயர், அடையாளம், முயற்சி எல்லா வகையிலையும் இவர் வந்து வெளியே தெரிவார். ஒரு அடையாளமாக இருப்பார். நடத்தையிலும் சரி, குணத்திலையும் சரி, எல்லா விஷயத்திலையும். மற்ற கிரகங்களுடைய தன்மை வந்து இவரை வந்து எப்படி பாதிக்குதுன்றதை அவர்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டிய அமைப்பில் இருக்கும். இவருடைய தொழிலாக இருந்தாலும் சரி, அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மன நிறைவு என்று இவர் எதிர்பார்ப்பார். இப்போ ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன், அதில் செஞ்சோமா, அதுலேருந்து நம்ம போனோம் அப்படின்னு விலக மாட்டார். அந்த வேலையினுடைய திருப்தி, அதை வாடிக்கையாளர் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வந்து சரியாக அதை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்ற ஒரு தன்மை வந்து அதிகமாக எதிர்பார்த்துட்ருப்பார். அந்த எதிர்பார்ப்பு ஃபீட்பேக்கு கிடைச்சதுன்னா அதில் வந்து மன நிறைவு, அதுதான் இவர் வந்து எப்பொழுதும் மன நிறைவு, தன் நிறைவு அப்படின்ற ஜாதகராக காணப்படுவார். ஏன்னா குரு சனி இணைவு வந்து ஒரு ஆண்டு ஈராண்டில் நடக்கிறது கிடையாது. 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து குரு சனி இணைவு நடக்கும். அதுவும் வந்து பாருங்கள், மகரம், கன்னி, ரிஷபம் இந்த மாதிரி ராசிகளில் வந்து இப்போது ஓடிட்டுருக்கு 20 ஆண்டுகள். அதை மாதிரி 20 ஆண்டுகளாக கூட்டி கழித்து போட்டோம்னா அது மட்டும் போயிட்டே இருக்கும். அந்த குரு சனி இணைவு நடக்கும் போதெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும். அது வந்து மறக்க முடியாத பரிச்சயமாக பல ஆண்டுகள் வந்து பேசக்கூடிய நிகழ்ச்சிகளாக தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு சனி இணைவு இருக்கும் பொழுது கொரோனா ஏற்பட்டதில்ல, அதுபோல் அதுக்கு முன்னாடி வந்து கன்னியில் வந்து குரு சனி இணைவு இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ரிஷபத்தில் வந்து குரு சனி இணைவு இருந்திருக்கும். இந்த மாதிரி இணைவுகள் வந்து இருக்கும்போதெல்லாம் அதை வந்து மறக்க முடியாத அளவுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு அதாவது இன்ஃபினிட்டிவ், அதாவது உலகத்தினுடைய ஒரு அழியாத ஒரு பொருளாகவே வந்து அது காணப்படும். பொதுவாகவே இந்த குரு சனி இணைவு நேர்த்தியாக, பூர்த்தியாக, ஸ்மார்ட்டாக வேலை செய்வாங்க. ரொம்ப அலட்டிக்காமல் அவருடைய அனுபவத்தை, இப்போ ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு, அதை ஒரு முறை பார்த்தாலே போதும், இல்லை ஒரு முறை அவங்க காதால் கேட்டாலே போதும், அதை வந்து கிரகிச்சு அதுவாகவே அவங்க வந்து செயல்படுவாங்க. அது அவங்களுக்கு வந்து இயற்கையிலேயே கொடுக்கப்பட்ட அந்த பிரபஞ்சத்தினுடைய அனுமதி. எல்லா இணைவை விட இந்த இணைவு தான், குரு சனி இணைவு வந்து பிரம்ம அஸ்தி தோஷம்னு சொல்கிறாங்க எல்லாரும். பட் ஆனால் இருக்கிற இணைவிலே வந்து, ஏன்னா பாருங்கள், எது இல்லாத கூட மனிதன் வாழ்ந்துடலாம். அந்த வினைகள், அதாவது கர்மான்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு செயல் இல்லாமல் மனிதன் வந்து வாழவே முடியாது. அந்த செயல், நான் குருனா என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த செயலாகவே நடப்பார், அதுதான். அப்போ அது சனி இணை செயல் வந்து குருவாக கூட சேரும் பொழுது அதுக்கு வடிவம் கொடுக்குறவர்.
அதுக்கு திருப்தியை கொடுக்குறவர். அதுக்கு வந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும், அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் குரு சனி இணைவு வந்து அவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா மனநிறைவு, தன்னிறைவு, எப்படிப்பட்ட நிலையில் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையை பெற்று அவர் வந்து கீழ் நிலையில் போனாலும் ஏதோ ஒரு தருணத்தில் அவர் வந்து டாப்பான பொசிஷனுக்கு, ஒரு நிறைவான பொசிஷனுக்கு, ஏன்னா எண்டு பகுதி மீன வீடு, அதனுடைய அதிபதி குரு, லாபம் வீடு சனி பகவான், கர்மஸ்தானம் 10வது அதிபதி சனி, அவங்கெல்லாம் சேரும்பொழுது இதனுடைய தன்மையை கொடுத்தே தீரும். அதில் சந்தேகமே கிடையாது. எதிலும் நிம்மதி, எதிலும் மனநிறைவு, எதிலும் தன்னிறைவு வாழ்க்கையை அடையும் சேர்க்கை தான் வந்து குரு சனி சேர்க்கை. எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கும் தன்மை. இப்போ எல்லாமே இன்பமும் துன்பமும் சமமாக பாதிக்கிறதுக்கு வந்து எல்லாராலையும் முடியாது. அந்த குணம் எல்லார்கிட்டையும் இருக்காது. ஆனால் அந்த குரு சனி சேர்க்கை பெற்ற ஜாதகர்களுக்கு வந்து இன்பமாக இருந்தாலும் துள்ளி குதிக்க மாட்டாங்க, தோல்வி அடைஞ்சாலும் வந்து சோர்ந்து உட்காந்துட மாட்டாங்க. மேக்சிமம் வந்து நியூட்ரலாக வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஜாதகம் யாருன்னா இந்த குரு சனி இணைவு தான். அதனால தான் அது வந்து முக்கியமாக 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரு சனி இணைவு வந்து சேருது பிரபஞ்சத்தில், அயனாம்ச மண்டலத்தில், வளிமண்டலத்தில். அப்படின்னா பார்த்துங்க, 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதுவும் வந்து ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் 10 மாதம் தான் இருக்கும். ஏன்னா இவர் வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சுற்று வருவார். அவர் வந்து அதே 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து 12 ராசியை சுற்றி வருவார். ஆனால் இவங்க 2 பேரும் சந்திக்கிற இடம் எதுன்னு பார்த்தா 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு சனி இணைவு இருக்கும். அதே போல் எல்லாருக்கும் தலை வணங்கக்கூடிய ஜாதகம் எதுனா, எல்லா விஷயத்திலையும் எல்லா ஜாதகங்களை பார்க்கும் பொழுது குரு சனி இணைவே வந்து மிகச்சிறந்த இணைவு, மிகச்சிறந்த யோகம், மிகச்சிறந்த தன்னிறைவு, மனநிறைவு, எல்லாவற்றிலும் நிறைவை தரக்கூடிய ஜாதகர் யாருன்னா இந்த குரு சனி இணைவு தான். இது வந்து விகிதாச்சாரத்தில் நம்ம குறைந்து, இப்போ வந்து குருவினுடைய சாரத்தில் சனியும் சனியினுடைய சாரத்தில் குருவும் அவங்க மாறி இருந்தால் கூட இதனுடைய தன்மைகள் வந்து காணப்படும். இல்லைன்னா பக்கத்து வீடு, இப்போ வந்து குரு வந்து ஒரு கன்னியில் இருக்கார், துலாமில் வந்து சனி இருந்தாருன்னா எந்த கிரகங்களுடைய இணைவு இல்லாமல் அடுத்தடுத்த கிரகங்களில் இருந்தாலும் இதனுடைய விகிதாச்சாரங்கள் குறைந்த அளவு காணப்படும். ஆனால் குரு சனி இணைவு சமசத்ம ஸ்தானத்தில் இல்லை 1-5-9 தொடர்பு இருக்கும்போது அவங்களுக்கு முழு விகிதாச்சாரத்தில் பலன் தரப்படும். அவர்கள் எதையும் சாதிக்கக்கூடியவராக, எதையும் தன்னிறைவு அடையக்கூடியவராக, தனித்துவமான அடையாளம், அதாவது பரிச்சயமாக உலகத்திற்கு அனைவராலும் அறியப்படக்கூடிய, உலகத்துக்கு தெரிகிறாரோ இல்லையோ, அவர் வாழக்கூடிய சுற்று இருக்கிற மக்களோட, அவருடைய இரத்த உறவுகளோட அவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமாக மனநிறைவு வாழ்க்கை வாழ்வார் என்று சொல்லி, இந்த குரு சனி இணைவு போல் அடுத்தடுத்த இணைவுகள் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.